வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, நம்ம புராண இதிகாச கதைகள்ல கேட்டிருப்போம். இல்லாட்டினா இன்னைக்கு இருக்கக்கூடிய மந்திரவாதிகள்லாம் மந்திர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில சித்துக்கள்லாம் நிகழ்த்துவாங்க. அவங்க சில அதிசயங்கள் எல்லாம் செய்வாங்க தன்னுடைய வாழ்க்கையில. இயேசுநாதரை எடுத்துக்கிட்டீங்கன்னா பசி தீக்கிறதுக்காக தண்ணியை ரசமா மாத்தினாரு. வள்ளலாரோட வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு இரவு நேரத்தில் சாப்பிட வந்தவங்களுக்கு ஒரு சட்டி சோறு தான் இருந்தது. அதை அவர் பரிமாறும் போது எல்லாத்துக்குமே பத்துச்சு, எல்லா பேருமே வயிறார சாப்பிட்டாங்க. இப்படின்றது போல ஒரு மேஜிக் விஷயங்கள்லாம் அவங்க நிகழ்த்துவாங்க. இதுக்கான சத்துக்கள் சித்துக்கள்லாம் அவங்க கிட்ட எப்படி கிடைச்சிச்சு, அந்த வில் பவர் அப்படிங்கிறது அவங்க கிட்ட எப்படி உருவாச்சு, அவங்களுக்கு மந்திர தந்திரங்கள்லாம் தெரியுமா இல்லை ஏமாத்து வேலையா அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ சித்தர்கள் செய்யக்கூடிய சித்துக்கள், மகான்கள் செய்யக்கூடிய அதிசயங்கள், இது எல்லாமே நிச்சயமா மறுக்க முடியாத உண்மைதான். இதை அந்த நிலையில பயணம் பண்றவங்க முழுக்க நம்புவாங்க. பயணம் பண்ணி முழுமையா அந்த நிலையை அடையிறவங்களுக்கு இது எல்லாமே கைகூடும். இது எப்படி அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதுல வெற்றி அப்படிங்கிறது உறுதி. அது நார்மலா ஆன்மீக ரீதியா இருந்தாலும் சரி, விஞ்ஞான ரீதியா இருந்தாலும் சரி. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வளம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நவீன கருவிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்துல இது போல ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நிச்சயமா அவங்கள பைத்தியக்காரனை தான் பார்த்துருப்போம். இப்ப ஃபிளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வானத்துல பறப்போம் அப்படின்னு அவங்க அந்த கண்டுபிடிச்சவங்க சொல்லும் போது எல்லாமே அவங்கள பார்த்து சிரிக்க தான் செஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அமெரிக்கால இருக்க ஒருத்தர்கிட்டயோ இல்லை ஜப்பான்ல இருக்க ஒருத்தர்கிட்டயோ டைரக்டா முகம் கொடுத்து பேச முடியும் அப்படின்றத ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா எல்லாரும் கண்டிப்பா சிரிச்சு தான் இருப்பாங்க. அது என்ன மந்திர தந்திரமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்றது போல. ஆனா இன்னைக்கு அது நம்ம கையில இருக்கிறதுனால நம்புறோம்ல. ஆனா இவங்க கண்டுபிடிச்சவங்க இல்லாத போதே அதை மனசளவுல நம்பி அதுக்கான விஷயத்த செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு பொருளா நம்ம கையில இருக்கு. அது போல நம்மளால முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க நம்புனாங்க. இந்த நம்பிக்கை எப்படி அவங்க கிட்ட உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வள்ளலாரை எடுத்துக்கோங்க, இயேசுநாதரை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பாகவதத்துல கிருஷ்ணரை எடுத்துக்கோங்க. எல்லா பேருமே இறைநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னோட தந்தையா பார்த்தாங்க. அவங்களோட பிள்ளையா தான் தன்னை அவங்க பாவிச்சுக்கிட்டாங்க. இயேசுநாதரை பார்த்தீங்கன்னா பிதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இறைநிலையை கூப்பிடுவாங்க. வள்ளலாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுவாரு. கிருஷ்ணர் பரமாத்மா, அவங்க கிட்ட இருந்து வந்த ஒரு பாதி தான் ஜீவாத்மா அப்படின்றது போல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆக அவங்களுடைய நம்பிக்கை 100% இறைநிலை கிட்ட இருந்து வந்த ஒரு துகள் தான் நான். அப்ப அதோட சக்தி எனக்கிட்ட இருக்கு, என்னுடைய தாய் தந்தை தான் அவங்க அப்படின்றது போல முழு நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துச்சு. இப்ப அதே கேள்விய நம்ம கிட்ட கேட்டுக்கோங்க. நான் இறைவனோட மகன் அப்படின்றத நான் எந்த அளவுக்கு நம்புறேன் அப்படின்றத கேட்டோம்னா அது எத்தனை % இருக்கும் அப்படின்றத கால்குலேஷன் பண்ணீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 1% அப்படிங்கிறதே ரொம்ப அதிகம் இன்னைக்கு மக்கள் மத்தியில, என்கிட்டையும் தான் சரி. ஆனா அந்த மகான்களும் சித்தர்களும் தன்னை இறைவனோட பிள்ளை, இறைவனோட துகள், அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததான் திரும்ப நான் அவரோட இணைஞ்சிட்டேன் அப்படின்ற நம்பிக்கை 100% இருந்தது. அதனால அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை 100% பளிச்சுது. இப்போ ஒரு இடத்துல மண்ணு தங்கமா மாறணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களா, அவங்களுக்கு உடனே மாறும். என்ன காரணம்னா இறைவனோட பிள்ளை தான் அப்படிங்கிறதுல அவங்க 100% நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதுக்கான செயல்முறைகள் எல்லாத்தையுமே செஞ்சு அந்த நிலையுமே அடைஞ்சாங்க. ஆனா நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை இருக்காது. இப்ப நம்ம வள்ளலார் சொன்னாரு, இல்லைன்னா சித்தர்கள் சொன்னாங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நம்மளும் இறைவனோட பிள்ளை தான், அவங்க கிட்ட இருந்து வந்த துகள் தான்றத அவங்க சொன்னதை வச்சு நம்புனாலும் 100% நம்புறோமா, நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்ற கேள்விக்கு நிச்சயமா பதில் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சொல்லுல பவர் இருக்கும். நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்றத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நான் சொல்ல கிடையாது. நீங்க ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு முழு ஈடுபாடோட அதை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அதுல பலன் அதிகம், அது பலிக்கிறதுக்கான சக்தி அதிகமாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப விஞ்ஞானிகள்லாம் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுதான் முழு மூச்சு, இது உறுதியா நடக்கும் அப்படிங்கிறதுல 100% நம்பிக்கை வச்சிருந்துருப்பாங்க. நடக்குமா நடக்காதான்னு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க அதுல ஈடுபட அந்த நம்பிக்கை ஜாஸ்தியாகி 100% பூர்த்தி ஆகும் போது அது முழுமை பெறையும். அது போல இறைவனோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பாதையில நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை முழுசா நம்பி அந்த நம்பிக்கை 100% முழுமையா நிறைவடையும் போது நம்மளுடைய பவர் அப்படிங்கிறது சித்துக்கள்லாம் ஏகப்பட்டதை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த டயத்துல அறிவின் விழிப்பு நிலை இருக்கிறதுனால விளைவுகளை பத்தி சிந்திச்சுதான் நாம எல்லா விஷயத்தையும் செய்வோம். அதனாலதான்
இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து அந்த சித்துக்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு அவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த அதிசயம் நிகழ்ந்துச்சு, மரணத்தை ஜெயிச்சாங்க, பல விஷயத்த வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.